கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரமத்தந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய மகா பெரும் கிருபை, இரக்கம், வழிநடத்துதல் நாம் யாவரும் இந்த இணையத்தின் வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை வனாந்தர பிரயாணம் என்கின்ற தலைப்பின் கீழாக சிறிது நேரம் ஆராய்ச்சி பார்ப்பதற்கு தேவன் கொடுத்திருந்த மாபெரும் கிருபைக்கு நாம் தேவனுக்கு நன்றியில் எடுத்த வண்ணமாக, பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையின் மூலமாக சகோதரர் சொல்லிய விதமாக எகிப்துல ராம்சேஸ்ல தொடங்கின பிரயாணம் சுக்கோத், ஏத்தாம், மித்தோல், ஈரோத், செங்கடல் வழியாக ஏத்தாம் வனாந்திரம் வழியா மாரா, ஏலீம், இப்ப நம்ம சீன் வனாந்திரத்துல இப்ப நம்ம சேர்ந்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு மாபெரும் பிரயாணம், இந்த ஒரு வனாந்தர பிரயாணம் என்கின்ற இந்த ஒரு பாடமானது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகி இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே எப்பேற்பட்டதான ஒரு காரியத்தை, எப்பேற்பட்டதான செய்திய நமக்கு எடுத்து கொடுக்கிறது என்று நம்ம வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:11. இவைகள் எல்லாம் சிஸ்தாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, இது அவர்களுக்கு திஷ்டாந்தங்களாக அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு ஏன் நடந்தது, எப்படி முழு காரியம் அவர்கள் அறியாதவர்களாக இருந்தாங்க. ஆனா முடிவின் காலப்பகுதியில இது யாருக்கு விசேஷமாக பொருந்தக்கூடியதாக இருக்குதுன்னா, தேவ பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு சத்தியத்திற்குள்ளாக இந்த குதிங்கால் வகுப்பாராக கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கோ இது ஒரு மாபெரும் ஒரு எச்சரிப்பையும் வழிநடத்தலையும் இந்த ஒவ்வொரு பாடங்கள் விசேஷித்த விதமாக இந்த வனாந்தர பிரயாணம் என்பது நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் ஞானமான அநேக அர்த்தங்களையும், அந்த ஒவ்வொரு அர்த்தங்களும் அவருடைய பிள்ளைகளாக ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக வரப்போகிறவர்களுக்கு அநேக எச்சரிப்புகள், வழிநடத்துதல்களை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் நிச்சயம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் எகிப்துல துவங்கி இந்த சீன் வனாந்திரம் வரைக்குமே பார்க்கும் பொழுது தேவன் கொண்டு வந்துட்ட அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நடத்திட்ட வழிநடத்தலாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவனுடைய கிரியை அங்க செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு கிரியைகளின் மத்தியிலையும் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எப்பேற்பட்டவர்களாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள் என்பதையும் நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு பிரயாணத்துல ஏதோ கானானை நோக்கிய ஒரு பிரயாணமா மாத்திரம் தேவன் இதை பார்க்கல. ஏன்னா இந்த பிரயாணம் அப்படிங்கிறது நம்ம எங்க துவங்கியது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வாக்குத்தத்த தேசத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு பிரயாணம். இந்த ஒரு பிரயாணம் எப்ப துவங்குச்சு அப்படின்னா, அங்க மெசபத்தோமியா நாட்டுல ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்லிட்டார், அந்த ஒரு பிரயாணம் துவங்கி இந்நாள் வரைக்கும் எப்படிதான் இருக்கு அப்படின்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்குமே அது நீடித்து கொண்டுதான் இருக்கு. அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு பிரயாணத்துல இந்த மோசேயினுடைய இந்த ஒரு காலப்பகுதியின் மத்தியில தேவன் ஒவ்வொரு பிரயாணத்திலையும் அவர்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அநேக ஞான அர்த்தங்கள் கொண்டதா இருக்கு. இப்ப சீன் வனாந்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சீன் வனாந்திரத்துல அவர்கள் முறுமுறுக்கிறாங்க. அவருடைய முறுமுறுப்புகள் அங்க தேவன் கேட்டு அந்த முறுமுறுப்பின் மத்தியில அவர் என்ன பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நம்ம யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேகரித்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். பாத்தீங்களா? அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் வானத்துல இருக்கக்கூடிய அப்பத்தை வருஷிக்கிறேன். அப்ப இது கூட நம்ம விளக்கங்கள்லாம் பார்த்தோம். அது வானத்துல அப்பமா இருக்கு, அங்க ஒரு உணவா இருக்குன்னா அங்க அறுவடை நடக்குதா, எப்படி நடக்குது யாம் அறியும். தேவன் ஒருவேளை 1000 ஆண்டு அரசாட்சியின் காலப்பகுதியிலேயோ அல்லது யுகா யுகத்தின் காலப்பகுதியிலேயோ அவர் ரிவீல் பண்ணாதான் உண்டு.
அப்ப வானத்தின் தூதர்களுடைய அப்பமாகிய அந்த மன்னா என்ன பண்ணப்படுது, ஜனங்களுக்கு அங்க வழங்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அது வழங்கப்படுவது எதனால அப்படின்னு பாக்குறப்ப, அது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப அந்த வசனத்தினுடைய இறுதியில் நாம் பார்க்கிறோம், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் மாம்சிக இஸ்ரேல் ஜனங்கள் அநேக காரியங்கள் மத்தியில அவர் சோதிப்பவரா இருந்தார். என்ன பிரதர், தேவன் அவங்க ஒரு வனாந்தர பிரயாணம்ங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த பிரயாணத்துல தேவன் ஒவ்வொன்றையும் சோதிக்கணுமா பிரதர், அது அவசியமா பிரதர் அப்படின்னா, தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார், அவர் வாக்கு மாறாதவரா இருக்கிறார். கண்டிப்பா இந்த வாக்கு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கொடுப்பதற்கு முன்பதாக யார் இடத்துல கொடுத்துட்டார் அப்படின்னா, அவருடைய சிநேகிதனாக இருந்துட்ட ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, தேவனிடத்துல இருந்து ஒரு மாபெரும் ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை பெற்றவராய் இருந்தாரு. இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு தேவன் கிட்ட அங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு மாபெரும் ஒரு வாக்கு பெற்றவராக இருந்தாரு. அப்ப அப்பேற்பட்டதானா அந்த ஆபிரகாமின் சந்ததியில வரக்கூடிய இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்க ஆபிரகாம் காண்பிச்சிட்ட, ஆபிரகாம் நம்ம என்ன சொல்றோம், விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றோம். அப்ப ஆபிரகாம் காண்பிச்சிட்ட அந்த ஒரு விசுவாசம் இவர்கள் மத்தியில இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத அவர் அங்க சோதிப்பது அங்க நலமான ஒரு காரியமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அதுதான் சொல்றாரு, அவங்க நான் கொடுக்கக்கூடிய கட்டளைகளுக்கு, அந்த நியாய பிரமாணங்களுக்கு அவங்க நடப்பாங்களா இல்லையா, அதை நான் என்ன பண்றேன், சோதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இந்த ஒரு காரியத்துல கூட நீங்க பாருங்களேன், தேவன் அவங்க நடப்பாங்களா மாட்டாங்களான்னு சோதிக்கிறாரு. அந்த சோதனையில இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயம் கொண்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒருவேளை வச்சா, பின்னாடி என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனங்கள்ல இந்த 6 நாள் நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லியும் போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓமர் அளவுக்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா 6ஆவது நாள் நீங்க என்ன பண்ணுங்க, 2 நாளைக்கு ஒருத்தருக்கு 2 ஓமர்ங்கிற கணக்குல எடுத்துட்டு வாங்க. ஏன்னா 7ஆவது நாள் உங்களுக்கு ஓய்வு நாள். அந்த நாள்ல நீங்க என்ன பண்ண வேண்டாம், அங்க மண்ணா எடுக்க போக வேண்டாம் அப்படின்ட்டு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க கொடுக்கப்படுது. அதே காரியத்தை மோசே என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப ஜனங்களிடத்திலையும் தெளிவா சொல்லிட்டார். ஆனா அந்த ஒரு காரியத்தை, அந்த கட்டளைய அவங்க காத்துட்டாங்களா அப்படின்ட்டு ஒருவேளை நீங்க வேத வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பா இல்ல. ஏன் நம்ம பார்க்கும் பொழுது அங்க தெளிவா சொல்றார், ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஒரு நாளைக்கு தான் இந்த நீங்க சேகரிக்கிறது, அடுத்த நாளைக்கு அது சேகரிக்க போகாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஒரு ஓமர் எடுத்தீங்கன்னா 1ஆவது நாள் அந்த நாள் ஃபுல்லா தான், அடுத்த நாள் நீங்க சேர்த்து எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கெட்டு போயிரும் அப்படிங்கறத சொல்றாரு. 2வது விஷயம், நீங்க இந்த மாதிரி 7ஆம் நாள்ல மண்ணா எடுக்க போகாதீங்கன்னு அதை சொல்றாரு. ஆனா ஜனங்கள் அதை செஞ்சுட்டாங்களா, மோசே சொன்னதை கரெக்டா செஞ்சாங்களா அப்படிங்கிறத ஒருவேளை நீங்க வசனங்கள்ல வாசிச்சு பார்க்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 19 இருந்து தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற் காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற் காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்திருந்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றமெடுத்து அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அதை விடியற் காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாய் சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிப்போம். அப்ப நம்ம பாக்குறோம், இத பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டா அவங்க என்ன பண்றாங்க, அது எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே காரியத்தை தான் செய்யறாங்க. நீங்க இதே மாதிரி 7ஆம் நாள்ல மண்ணா எடுக்க போகாதீங்கன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோசே சொல்றது பேச்ச கேட்காம யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கிறப்ப 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. இப்படி நாம் பார்க்கும் பொழுது அங்க தேவன் மோசேட்ட சொன்னது, மோசே ஜனங்கள்கிட்ட அப்படியேதான் சொல்றாரு. ஆனாலும் அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அந்த ஒரு கட்டளைகளை அவர்கள் மீறக்கூடியவர்களாக, இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா
தேவன் கொடுத்துட்ட அந்த ஒரு சோதனையில அவர்கள் முரண்படக்கூடியவர்களாக அல்லது நடக்காதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதனாலதான் நீங்க வசன பகுதியில் வாசிக்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளில் அருளிடப்படியினால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்தில் இருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலும் இருக்க வேண்டும் என்றார். பாத்தீங்களா? அப்ப தேவன் மோசேயின் இடத்துல, தேவன்கிறப்ப நமக்கு நிச்சயமா தெரியும் தேவனுடைய பிரதிநிதியாக அங்க மிகாயல் தூதன் தான் இருக்கிறாரு. இப்ப இந்த மிகாயல் தூதன் மோசேயின் இடத்துல மீண்டுமா சொல்றாரு, என்னுடைய கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள நீங்க எது மட்டும் மனதில்லாம இருப்பீங்க. ஏன்னா எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அதை தான் நீங்க முரண்பட்டு செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்க. 7ஆம் நாள்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஓய்வு நாள். அதனால 6ஆம் நாள்லயே உங்களுக்கு ரெட்டிப்பான அந்த உணவு கொடுத்தாச்சு. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, அத நீங்க எடுக்க மறந்துடுறீங்க. அதாவது நான் கொடுத்துட்ட பிரமாணத்தை கை கொள்ள மாட்டீங்க, எம்மட்டும் நீங்க இப்படியே இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு கேள்வி அங்க வைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆம், இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு 7ஆம் நாள், இது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்ட ஒரு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இது ஒரு கிருபையினுடைய ஒரு ஸ்லாக்கியம். ஏன்னா இன்னும் இவங்க எங்கதான் இருக்காங்க, எந்த வனாந்தரத்துல இருக்காங்க? சீன் வனாந்திரம். இன்னும் சீனாய் வனாந்திரத்துக்கு போல. சீனாய் வனாந்திரத்துலதான் சீனாய் மலை இருக்குது. இப்ப இவங்க சீன் வனாந்திரத்துல இருக்கும் பொழுதே சீனாய் மலையில தான் நமக்கு என்ன கிடைச்சது? 10 கட்டளைகள், லாஸ் இருந்துச்சு. ஆனா இங்க நம்ம பார்க்கும் பொழுது அந்த கட்டளைகள் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே கிருபையின் பிரமாணங்களாக அல்லது இது கிருபையின் கட்டளைகளாக இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அது அவர்கள் ஏற்க அவர்கள் மறுத்துட்டாங்க என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்பேற்பட்டதான அவங்க 7ஆம் நாள் ஓய்ந்திருத்தல அவர்கள் பின்னாட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் முதல்ல கட்டளை கொடுத்த வாரத்திலேயே என்னதான் பண்ணிருக்கிறாங்க, அத மறுதளிக்கக்கூடியவர்களாக, அத முரண்பட்ட விதத்துல செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனாலதான் பின்னாட்கள்ல பாக்குறப்ப மோசே மற்றும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பாக்குறப்ப அவங்க முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், அவங்க வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்கின்ற பெயரெல்லாம் அவங்க வாங்கினதா பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப 7ஆம் நாள் அப்படிங்கிறது தேவனுக்குண்டான ஒரு நாளா இருக்கு. அந்த நாள் அவர்களுக்கு என்னதானா ஓய்வு நாள். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நமக்கு எதுங்க ஓய்வு நாள்? நமக்கு எது 7வது நாள்? ஒருவேளை 7ஆம் நாள் அப்படின்னு நம்ம ஒரு வேளை கணக்கீடு எடுத்தோம் அப்படின்னா சனிக்கிழமை தான் அது 7ஆம் நாள். ஆனா நமக்கு ஓய்வு நாள் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எல்லாருடைய கண்கள்லயும் எல்லாருடைய நினைவுகள்லயும் வர்றது என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரதர். அந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் கிளம்பி ரெடி ஆயிட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்து சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுட்டு வீடுகளுக்கு போயிட்டு நம்ம இருக்கிறோம் பிரதர். அதுதான் நம்மளுடைய 7ஆம் நாளா அல்லது அதுதான் நம்மளுடைய ஓய்வு நாளா தேவன் நமக்கு பாக்குறாரானா நிச்சயமா இல்லை. மானசீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு 7 நாட்கள். அந்த 7 நாட்கள்ல கடைசி நாள் எதுனா சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை அவங்களுக்கு ஓய்வு நாள். அந்த நாள் அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது தேவனுடைய அந்த தியானத்தை தவிர. அதே போல இங்க ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுடைய விஷயங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது நமக்கும் ஓய்வு நாள் இருக்கு, நமக்கும் ஒரு 7ஆம் நாள் இருக்கு. அந்த 7ஆம் நாள் எதுன்னு நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7ஆம் நாளில வந்து இருக்கிறது நிமித்தமாக இப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளுமே நமக்கு எதுனா ஓய்வு நாளா இருக்கு. வாரத்துல 7 நாள், அந்த 7 நாளும் நமக்கு எந்த நாள் தான்னா ஓய்வு நாள். அதனாலதான் நம்ம மன்னாவுனுடைய காரியங்கள்ல பார்க்கிறோம், மன்னா தேவனுடைய வார்த்தை. இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தைன்னா நம்ம 66 புஸ்தகங்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தினுடைய சுருக்கம் அல்லது ஒட்டுமொத்த புத்தகத்தினுடைய மைய கரு
எது அப்படின்னு நம்ம ஒருவேளை எடுத்துக்கிட்டோம்னா எது நம்ம சொல்லலாம்? பைபிளினுடைய மையக்கருன்னா நம்ம எதை சொல்லலாம்? அன்பு, அன்பு, விசுவாசம். நம்ம சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களும் சரியானதுதான். நம்ம 2 வரிகள்ல சொல்லணும்னா, இந்த ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய மையக்கரு அல்லது அந்த ஒரு மைய கருவுல இருந்துதான் மாற்றது எல்லாமே பிரியுது. என்னன்னா, தேவன் மனுக்குலத்திற்கான மீட்பின் திட்டம். அப்ப மீட்பின் திட்டம்ங்கிறது என்ன? ஈடுபலி. அப்ப அந்த ஈடுபலியில தேவனுடைய அன்பு வந்துருச்சு. அதுல விசுவாசம் வைக்கிறவங்க மீட்படைவாங்க. இந்த மாதிரி அந்த ஈடுபலி மீட்பின் திட்டம் தான் இந்த ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய ஒரு சாராம்சமா இருக்கு. மன்னாக்கு இன்னொரு விளக்கம். மன்னா அப்படிங்கிறப்ப நம்ம சத்தியம்ங்கிறத பார்த்தோம். நம்ம அதுல இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஆழமான காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த ஈடு பலிய நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம்னா, சற்று அதனை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ஒரு கருத்துக்களை நம்ம பார்த்திருந்தோம். மன்னாவை அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்னா சாப்பிடணும். அனுதினமும் சாப்பிடணும்னா எடுத்தோமா அப்படியே நம்ம சாப்பிட முடியுமானா முடியாது. மன்னாவை அது எப்படி இருக்கும்? சிறிய அளவா இருக்கும். கொத்தமல்லி விதை அளவுக்கு தான் இருக்கும். அதை எடுத்து சில மாவு ப்ராசஸ் பண்ணி அது அப்பமா சுட்டு சாப்பிடணும். அதே போலதான் இங்க சத்தியமும் அதே போலதான். அந்த சத்தியத்தினுடைய ஆழமான காரியமாகிய ஈடுபலிய அனுதின நாட்கள்ல நம்ம எந்த அளவுக்கு நமது வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துறோம் அல்லது அதன் மீது தியானம் கொடுத்து நமது வாழ்க்கைய மனமாற்றம் அடைய வைக்கிறோம், எப்படி நம்ம மறுரூபம் ஆகிறோம் என்பதும் தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்ப இங்க மன்னா நமக்கு ஈடுபலியினுடைய சத்தியங்களை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம ஒருவேளை எடுத்துக்கொள்ளும் பட்சத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் கேட்கிறோம்? ஜென்ரலான சில சப்ஜெக்ட் பாக்குறோம், தீர்க்க தரிசனங்கள் பாக்குறோம், நிழல் பொருள் பாக்குறோம், காலங்கள் அடிப்படையில பார்த்தா எலெக்ஷன் குறிச்சுதான சப்ஜெக்ட்ஸ் பாக்குறோம், ராபோஜனம் குறிச்சு. நீங்க வருடத்துல 365 நாள்ல நீங்க எந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டாலும் எல்லா சப்ஜெக்டுடைய மையக்கரு என்னதான்னா கர்த்தருடைய ஈடுபலி தான். அந்த ஒரு ஈடுபலியினுடைய புண்ணியத்துல இணைக்கப்படுவதுதான் சபை ஜனத்திற்குண்டான ஒரு மாபெரும் ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது என்பதைதான் நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலிய நாம் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறோமா? இப்ப ஒரு கேள்வி நம்ம வைக்கலாம். இப்ப ஒரு வேலை எக்ஸாம்பிள், ஒரு மணவாட்டி மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பட்சத்துல அந்த மணவாட்டியினுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அந்த மணவாளனுக்கு எது பிடித்தமான ஒரு காரியம், அந்த மணவாளனுக்கு நான் எப்படியெல்லாம் இருந்துட்டா நமக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் அப்படின்ட்டு அந்த மணவாளனையே திருமணம் என்ன ஆகல, ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன ஆவாங்க, எதிர்பார்த்து காத்து இருப்பாங்க. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாமே, நம்ம எத்தனை பேரு நம்ம ஓகே நான் சபிஜனம் ஆகணும் வார்த்தைகள்ல சொல்றோம், ஆனா அதை தாண்டி எந்த அளவுக்கு நம் கர்த்தரையும் பிதாவாகி தேவனையும் நம்ம யோசிச்சு பாக்குறோம்? ஒரு நாள் ஃபுல்லா நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு காலையில இருந்து இந்நேரம் வரைக்கும் பிரதர் நான் ஒருவேளை நான் திருமணமாகி போறேன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில இப்படி எல்லாம் இருக்கும் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் பிரதர். இன்னும் சிலர்கிட்ட நான் இதை குறிச்சு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் தேவனை பார்க்க போவேன் பிரதர், தேவன்கிட்ட போய் அவரு எப்படி முகமுகமா பார்க்க முடியுமா, எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொன்னாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நான் கூட மகிமை அடைந்த 1,44,000 இருக்கிற மற்ற எல்லாரும் கூட நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொருடைய அனுபவங்கள் ஒவ்வொருடைய காரியத்தை நான் முழுவதுமா இப்படிப்பட்டதான காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் மகிமைக்குள்ளாக கடந்து போறதுக்கு அதையவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தய வீரன் என்ன பண்ணுவான்னா அந்த ஓட்டப்பந்தயத்துல எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம், எப்படியெல்லாம் ஓடுனா எப்படியெல்லாம் விரைவா போக முடியும் அப்படிங்கிறதுக்கு அவன் சிந்திப்பான், செயல்படுவான், ஓடிக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், உடன்படிக்கை எடுத்து பல மாதங்கள் பல வருடங்களான நம்ம அனுதின நாட்களை இதை சிந்தித்து பார்க்கிறோமா? ஏன்னா நம்ம பார்க்கிறோம் ஓய்வு நாள் என்பது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கோ 24 மணி நேரம் பெருக்கல் 7 நாட்களும்
நமக்கு எதுதான்னா ஓய்வு நாள். அந்த 7 நாட்களும் நம்ம யாரை சிந்தித்து இருக்க வேண்டியதா இருக்குன்னா நம்முடைய மீட்பை குறித்தும் நம்முடைய இரட்சகருடைய அன்பு, ஈடுபலி, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இதைதான் நம்ம சிந்திக்கணும். அப்ப ஒரு நாள் ஃபுல்லா நம்ம அவங்கள குறிச்சு சிந்திக்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பட்சத்துல அப்ப நிச்சயமா நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்துட்டு நம்முடைய ஓட்டத்தை கிறிஸ்துவ போல நம்ம வாழ முடியும்? பிரதர், நாங்க சப்ஜெக்ட் கேட்கிறோம் பிரதர், நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க ஞாயிற்றுக்கிழமை கேட்கிறோம், இந்த ஆன்லைன்ல இடைப்பட்ட நாட்கள்ல கேட்கிறோம், இது மட்டும் தேவனுடைய பிள்ளைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதுமானதானா? கண்டிப்பா இல்லவே இல்லை சகோதர சகோதரிகளே. அதை தாண்டின ஒரு பலிய அங்க தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்கு சில கிருபைய கொடுக்கிறார். அந்த கிருபைய கொடுக்கும் பட்சத்துல நாம் அதை பயன்படுத்துறோமா இல்லையா என்பதை அவர் சோதி தருகிறார் சகோதர சகோதரிகளே. அப்பேற்பட்டதான் அந்த சோதனை நமக்கு ஒரு மாபெரும் எச்சரிப்புகள். வனாந்தர பிரயாணத்துல ஒவ்வொரு சூழலையும் சோதனைகள் தான். அதே போலதான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நமக்கும் அநேக சோதனைகள் வைக்கப்படுகிறது ஆவிக்குரிய ஓட்ட சம்பந்தமான காரியங்கள்ல. அந்த சோதனைகள் மத்தியில நான் எதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறேன்? சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. சரி, அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு சோதனைகள் மத்தியில ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறாங்க என்பதை எபிரேயருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 4 மற்றும் 9 மற்றும் 10 வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள் மற்றும் 9 மற்றும் 10 வசனங்கள் வாசிங்க. 3 மற்றும் 4. விசுவாசிகளாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியை உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அடுத்து 9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த ஒரு இளைப்பாறுதலின் காலத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த இளைப்பாறுதலானது மகிமைக்குள்ளாக கடந்து போன பின்னாடி தானே பிரதர் கிடைக்கும் அப்படின்னு ஒருவேளை நம்ம யோசிச்சோம்னா நிச்சயமா அந்த ஒரு இளைப்பாறுதல் மகிமை கடந்த பின்பதாக நமக்கு கிடைக்கும். ஆனா தேவன் நாம் வாழும் இந்த ஒரு காலப்பகுதியில தற்காலிகமான ஒரு இளைப்பாறுதலை அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. இளைப்பாறுதல் அப்படின்னா இன்னொரு வார்த்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓய்வுன்னு சொல்லுவோம். ஆனா இதை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும்னா எந்த ஒரு பயமோ எந்த ஒரு திகிலோ எந்த ஒரு பதட்டமோ இல்லாம சகலத்தையும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அமைதியா இருக்கிறதுங்க, இதுதாங்க. இன்னொரு பதத்துல சொல்லணும்னா உச்சகட்டமான விசுவாசம் தான் இளைப்பாறுதல். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமாங்க, ஒருத்தங்க இளைப்பாறுதலுக்குள்ளாக கிறிஸ்து இயேசுனுடைய விசுவாசத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டா இளைப்பாறுதல பங்கடைவதற்கு இந்த பூலோகத்துல நம்ம இப்ப இருக்கும் போதே இந்த ஒரு இளைப்பாறுதல்ல கடந்து போவதற்கு தேவன் கிருபை பாராட்டுறாரு. அந்த ஒரு இளைப்பாறுதல் எப்படிப்பட்டதுன்னா தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கும். இந்த உலகத்தின் மத்தியிலேயோ அல்லது எக்லீஷாவின் மத்தியிலேயோ வேலைகளின் மத்தியிலேயோ எந்த பதட்டமோ எந்த ஒரு திகிலோ எந்த ஒரு கலக்கமோ இல்லாம ரிலாக்ஸா இருப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன காரியமா இருந்தாலும் சரி பெரிய காரியமா இருந்தாலும் சரி எல்லாமே தேவன் எனக்கு அனுமதிச்சது. தேவன் எனக்கு எதுவும் காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு. ஒவ்வொரு சூழலும் எனக்கு சோதனைகள், அந்த சோதனைகள் மத்தியில நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று அதை நிதானிச்சு எல்லாத்துக்கும் மேல என்னுடைய இரட்சகர் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார். எல்லாத்துக்கும் மேல என்னுடைய அப்பா இருக்காரு, அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற
மனதளவிலான தேவ சமாதானம் பெற்றிருப்பதுதான் இளைப்பாறுதல். சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. பாத்தீங்களா? அப்ப நம்ம தெளிவா இங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, நம்ம கிருபையினால விசுவாசத்தை பெற்று கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் நம்ம என்ன பண்ணப்படுறோம்னா ரட்சிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த ரட்சிப்பு ஏதோ மனிதனால, ஆமா நான் இதனால முடியும்ன்றத, நான் இதை செஞ்சுட்டேன்றத, நான் தான் இந்த ஓட்டத்துல நான் அப்படி பண்ண நோ, தேவன் தான் நம்மள சகல காரியங்கள்ல நடத்தக்கூடியவராக, வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு மாபெரும் ஒரு ரட்சிப்பின் திட்டத்துல, இந்த ஓட்ட பந்தயத்துல அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு இளைப்பாறுதலாக அமர்ந்திருத்தலே தேவனுக்கு ஏற்ற ஒரு சிந்தையாக இருக்குது நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப தேவன் எனக்கு கொடுத்துட்ட கட்டளைகளிலும் பிரமாணங்களிலும் நான் கடைபிடிக்கணும். ஏதோ வாரத்தின் ஒரு நாள் அல்ல, 24 மணி நேரம் மற்றும் அந்த 7 நாட்களும், அந்த 7 நாட்களும் எந்த அளவுக்கு நான் கர்த்தரை பயன்படுத்துறனோ அதை தியானம் பண்ணி அதற்கு ஏற்ப எனது வாழ்க்கைய நான் கர்த்தரை போல மாற்றணும். அந்த அளவுகோல் தான் சபை ஜனத்திற்கு போவதற்குண்டான ஒரு மாபெரும் ஒரு அளவுகோலா இருக்கு. ஒருவேளை நான் அதுல குறைவுள்ளவனா இருந்தேன்னா, நமக்கு முன்னாடி வேற யாராச்சும் கொஞ்சம் விரைவா ஓடுறாங்கன்னா அவங்க அந்த வாய்ப்பு பெற்றுக்கொள்வாங்க. அப்ப நம்ம சிந்தித்து பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்ப மன்னா அது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அதே வேளையில கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியை நம்ம எந்த அளவுக்கு அதை அனுதினமும் பயன்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து தேவனுக்குள்ளாக நம்ம அந்த மன்னாவை அனுதினமும் போஷிக்க தேவன் தாமே பலப்படுத்துவாராக. நாம் தொடர்ந்து இந்த வனாந்தர பிரயாணங்கள்ல நம்ம பார்த்து வரும் பொழுது அவங்க சீன் வனாந்தரத்திலிருந்து அடுத்து எங்க போறாங்க? என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12 to 14 வரையிலான வசன பகுதிகள் வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம் 12 முதல். சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காயிலே பாளையம் இறங்கினார்கள். தொப்காவில் இருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். ஆலூசிலே புறப்பட்டு போய் ரெவித்தீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ரெவித்தீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். அப்ப நம்ம வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இவங்க இந்த சீன் வனாந்தரத்துல இந்த மன்னா கிடைச்ச இடத்துல இருந்து அவர்கள் புறப்பட்டு போய் தொப்கா அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அடுத்து ஆலூசி அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. இந்த தொப்கா ஆலூசியில அங்க என்ன நடந்தது, ஏது நடந்தது தெரியல. வேதாந்தனுடைய பதிவுகள் அங்க எதுவும் குறிப்பிடப்படல. ஆனா யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 16 சீன் வனாந்தரத்தை பற்றி குறிப்பிடுது. ஆனா யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா எங்க வந்துரும் அப்படின்னா, நீங்க வசனம் 1ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். யாத்திராகமம் 17:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. பாத்தீங்களா? இவங்க டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க ரெவித்தீமுக்கு வந்துட்டாங்க. அந்த தொப்கா ஆலூச யாத்ராமத்தினுடைய பதிவுகள்ல இல்ல, ஆனா என்னாமத்தினுடைய பதிவுகள்ல இருக்கு. பதிவுகள்ல தொப்கா ஆலூசி இருந்துட்டாலும் அங்க தண்ணி இருந்ததா இல்லையா, உணவு கிடைச்சதா, அவங்க தேவன் மத்தியில எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க யாமறியும். அப்ப இப்பேற்பட்டதான் இந்த ஒரு சூழல்ல ஒரு ரெவித்தீம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வராங்க. இந்த ரெவித்தீம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதுல 2 சம்பவங்கள் அங்க நடைபெறக்கூடியதாக இருக்கு. அதுல முதலாவது சம்பவத்திற்குள்ளாக கடந்து போலாம். யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 தொடர்ந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு
பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்போது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டாம் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எய்த்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களை நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையிலே இருப்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பர்களின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடிய நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்று மேரிபா என்றும் பெயரிட்டான். அப்ப இங்க ஒரு ரெவித்தீம்ல ஒரு மாபெரும் ஒரு சம்பவம் நடைபெறக்கூடியதாக இருக்கு. அங்க வழக்கம் போல இவர்களுடைய முறுமுறுப்பு, எங்களுக்கு தண்ணி இல்லை. அது அவர்களுக்கு நியாயமானதாக அவர்களுக்கு தென்பட்டாலும், இந்த ஒரு வனாந்திர பிரயாணத்துல தேவன் அவர்களை வழிநடத்தின விதம், அவர்களுடைய இக்கட்டினுடைய சூழல்கள்ல, ஏன்னா முந்தைய அதிகாரத்துல பாக்குறப்ப மன்னா இவங்க கேக்குறாங்க, இந்த மன்னாவை அவங்க கேட்டுட்டாங்க. அத மோசே வந்து தேவனிடத்துல கேட்கறதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்றாருன்னா அவைகளை கொடுக்கிறார். அந்த அளவுக்கு சகல காரியங்கள இரக்கம் உள்ளவராக, சகல காரியங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனா இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்னா, அதை விரைவாக மறக்கக்கூடியவர்களாக, விரைவாக அதிலிருந்து கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தேவன் அவங்க நினைக்கிற எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனா ஜனங்களோ தேவனை பரீட்சை பார்க்கறக்கும், தேவனிடத்துல ஒவ்வொரு காரியத்திலையும் முறுமுறுக்கிறக்கும் அவர்கள் செயல்படக்கூடியவராக இருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களுடைய இந்த ஒரு சூழலின் மத்தியில அவர்களுடைய முறுமுறுப்பு, அவர்களுடைய இந்த ஒரு மாபெரும் ஒரு காரியமானது தேவனுக்கு பிரியமானதான்னா கண்டிப்பா இல்லை. முறுமுறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவனிடத்துல மிகவும் அருவருப்பான ஒரு காரியமா இருக்கு. இப்ப ஏன்னா அவர்கள் முறுமுறுக்கிறாங்க யார் இடத்துல? மோசே கிட்ட. இன்னும் சில இடத்துல பாக்குறப்ப மோசே ஆரோன் இடத்துல. அவங்க முறுமுறுப்பு இங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மோசே ஆரோன் இடத்துல மாத்திரம் அது எதிரொலிக்கிறது இல்ல. அந்த முறுமுறுப்பானது அவர்களை வழிநடத்தி கூட்டிட்டு போய் கொண்டு இருக்கிற சர்வ வல்லமையில பிதாவாகிய தேவனுடைய விரோதமான ஒரு முறுமுறுப்பா இருக்குது. ஆமா, இந்த வழியில வந்தா எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா கூட்டிட்டு வர்றது எப்படி இருக்குது? எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை. நாங்க எங்க எகிப்துல என்னெல்லாம் சாப்பிட்டோம் தெரியுமா? வெங்காயம் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், அங்க நாங்க சில விசேஷித்தமான உணவு முறைகள் எல்லாம் நாங்க சாப்பிட்டோம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்களை இங்க பட்னி போட்டு கொள்றதுக்கே எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி அநேக தருணங்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த கூக்குரல் எப்படிதான் இருந்ததுன்னா, கூக்குரலா மாத்திரம் இல்லாமல் முறுமுறுப்பாகவும் கலகம் செய்யக்கூடியதாகவும் இருந்தது. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு தடவையும் அவர்களுடைய வார்த்தைகள் எங்கேதான் நோக்கி பார்க்கக்கூடியதாக இருந்ததுன்னா, எகிப்தை தான் அவர்கள் திரும்பி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நீங்க ஒருவேளை யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம், யாத்ராமம் 16:3, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே, அங்கேயும் ஒரு முறுப்புக்கு பின்னாடி எகிப்து தான் இருக்கும். அதே மாதிரி இங்க யாத்ராமம் 17ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தினுடைய இறுதி வார்த்தைகளை பாத்தீங்கன்னா, தண்ணீர் தாவத்தினாலே அப்படின்னா தண்ணீர் தாகத்தால கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்?
அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை தாண்டி செங்கடலை தாண்டி இவ்வளவு நாட்கள் பிரயாணம் வந்திருந்தாலும் அவர்களுடைய முறுமுறுப்பு இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா? எகிப்து தான். எகிப்து மட்டும்தான் அவங்களுடைய இருதயத்துல இருக்குது. அவங்க கண்களுக்கு முன்பதாக எதிர்காலத்துல நம்ம கானான்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல நம்ம போய் இருக்க போறோம் அப்படிங்கிற எதிர்கால ஆசீர்வாதங்கள் அந்த இளைப்பாறுதல் அவங்களுக்குள்ள இல்ல. அவர்கள் விட்டு வந்த அந்த எகிப்து தான் அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த மறைத்து மூடி அவர்களை இப்படிப்பட்டதாக சிந்திக்க வைத்தது. சகோதர சகோதரிகளே, பிரதர் எனக்கு இது சரியில்லை பிரதர், அதனால நான் எக்லீஷா வரல. எனக்கு இதுதான் பிரதர், உலகத்துல இருந்து திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டான், உலகத்துல இருந்து சொந்தக்காரங்க திடீர்னு வந்து உட்காந்துட்டாங்க, எங்க அம்மா அப்பா திடீர்னு போவேணான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த ரீசன் இருக்கு பிரதர், அந்த ரீசனுக்காக தான் நான் வரேன், எனக்கு இந்த மாதிரியான சில சூழல்கள் இருக்கு, சில தேவைகள் இருக்குது, அதுக்காகத்தான் நான் எக்லீஷா வரேன். தேவன் அப்படியே எக்லீஷால யாரையுமே அழைக்கலைங்க. தேவனுடைய அன்பிற்காகவும் கர்த்தருடைய அன்பிற்காகவும் தவிர வேற எந்த நோக்கத்திற்காக நம்ம எக்லீஷா வந்தாலும் அது விருதா. ஒருவேளை நம்ம எக்லீஷால இருக்கிற சகோதர சகோதரிகள் நம்மளுடைய அன்பின் நிமித்தமா ஒருவேளை ஏதாச்சும் நமக்கு தாங்கக்கூடியவர்களாக பலப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனா எதிர்பார்ப்பின் அடிப்படையில ஒருவேளை நம்ம எக்லீஷாக்கு வரக்கூடியவர்களாகவோ அல்லது நான் தேவனுடைய அன்பையும் கிறிஸ்துவனுடைய அன்பையும் எதிர்கால பரம கானானை நோக்கிய பிரயாணமா இல்லாம நான் ஒருவேளை இந்த மாம்சத்தையோ இல்ல உலகத்தினுடைய காரியங்களுக்கோ முன்னுரிமை கொடுக்கக்கூடியவனாக இருந்தால் எப்பேற்பட்ட சத்தியம் கிடைச்சாலும் அந்த சத்தியம் எப்படிதான் இவங்களுக்கு இருக்குது? விருதாவாதான் இருக்குது. ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப அவங்களுக்கு தண்ணி கிடைக்குது, மண்ணா கிடைக்குது, ஆனா இந்த மண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு என்னவா மாறிடுச்சுன்னா அற்பமான மண்ணாவா வந்துருச்சு. ஏன் அற்பமான மண்ணாவா வந்தது? ஏன்னா அவங்களுடைய இருதயத்துல எகிப்து இருக்குது, கானான். அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் நினைவுகள்ல இருந்தா நிச்சயமா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க எகிப்தை பின்னிட்டு பார்க்க மாட்டாங்க. எப்படி லோத்துனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாங்களோ இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களும் பின்னிட்டு பார்த்து 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 யாரெல்லாம் பின்னிட்டு பார்த்தாங்களோ அதுல ஒருத்தர் கூட என்ன ஆகலைங்க, கானான் தேசத்துக்குள்ள போகல. காலிப்பு யோசுவா மாத்திரம்தான். அவங்களும் எப்படிதான் வந்தாங்கன்னா அந்த வேவுக்காரர்ல போயிட்டு வந்து எல்லாம் வாங்கப்பா நம்ம எல்லாம் குரூப் சேர்ந்து என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு தலைவர் நியமிச்சு எகிப்துக்கு போலான்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு தருணத்துல இல்ல, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல, தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தின் தேசம் அருமையா இருக்குது அப்படின்னு ஜனங்களையும் தேற்றி அவர்களும் பலப்பட்டவர்களாக அங்க செயல்பட்டதுனால அவங்க அங்க போறதுக்கு தேவனுடைய அனுமதி இருந்துச்சு. நமது எக்லீஷியாஸ்லயும் இதே ஒரு சூழல்கள் தான். தேவன் நமக்கு மாபெரும் சத்தியங்கள் கொடுக்கிறார். ஒருவேளை உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்ம எக்லீஷியால உட்காந்துருப்போம். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணம் இருக்கு, கல்யாணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டே ஆஃப்டர்நூன்ல நமக்கு மதியான அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை உலகத்தினுடைய இச்சை நம்ம கிட்ட இருந்ததுன்னா எப்படி நம்ம ரியாக்ட் காண்போமா? இந்த பிரதர் சப்ஜெக்ட் முடிக்கிறாங்களோ இல்லையோ, முடிச்ச ஸ்பீடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் ஒரு வந்ததுக்கு ஒரு அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு என்ன பண்ணிடுவோம், கட கட கடன்னு ஓடிடுவோம். ஆனா பரம கானானை நோக்கிய சிந்தை ஒருவேளை ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ இருந்தா அது எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, திருமணம் தானே, கல்யாணம் தானே, வேற ஏதேனும் உலகத்தினுடைய மற்ற காரியங்கள் தானே, எனக்கு அதை தாண்டி யார் இருக்காங்க தெரியுமா, எங்களுக்கு சத்தியவான்கள் கூட இருக்கிறாங்க. அந்த சத்தியவான்களோட நான் நேரம் செலவழிக்கிற நேரமே ரொம்ப சொச்சம். அந்த சொச்சத்துல நான் அவர்களோட ஆவிக்குரிய காரியங்கள்ல நான் சம்பாசிக்கணும். சத்தியத்துல நான் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தணும், ஒருவரை ஒருவர் தாங்கணும், ஒருவரை ஒருவரோடு நான் அன்புல சத்தியத்துல நான் செலவழிக்கணும்ட்டு நம்முடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டதா இருக்குமா.
அன்பின் கயிறால கட்டப்பட்டதா இருக்கும் சத்தியத்திற்காக. இல்ல பிரதர், நம்ம அப்படியே எக்லீஷா வந்துட்டு இந்த வேலையெல்லாம் இருக்கு பிரதர், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரதர், நாம் சத்தியவான்கள் அப்படின்னா நாம் எதற்கு முன்னுரிமையும் அதற்கு நேரம் செலவழிக்கிறோங்கிறத பொறுத்துதான் நாம் எதன் மீது ஆவலாக இருக்கிறோம் என்பது கூட வெளிப்படக்கூடியதாக இருக்குது சகோதர சகோதரிகளே. முதல் காரியம். இரண்டாவது காரியம், இவர்கள் தேவனுக்கு நேராக மோசேக்கு விரோதமாக அங்க முறுமுறுக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு முறுமுறுத்தலை குறிச்சு நாம் பார்க்கும் பொழுது நம்ம முன்னாடியே பார்த்ததான், இவங்க மோசேவையோ ஆரோனையோ முறுமுறுக்கல, அவங்கள வழிநடத்தின தேவனையே முறுமுறுக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு காரியம் எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னு சகோதரர்கள் சொல்றாங்கன்னா, இவங்க தெய்வீக ஏற்பாட்டிற்கே கலகக்காரங்கன்றாரு. இந்த முறுமுறுப்பு இருக்கிறவங்கள யார் என்ன சொல்றாங்கன்னா கலகக்காரர்னு சொல்றாங்க. ஏன் பிரதர், அப்ப நமக்கு ஒரு மனத்தாங்கல் வருது, மனத்தாங்கலை நம்ம வெளியே சொல்லக்கூடாதா? ஆமா, சொல்லக்கூடாது. ஏன்னா வசனங்களை நமக்கு பாக்குறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல ஒரு சகோதரன் உனக்கு ஒரு இடரல் உண்டாக்கிட்டாருன்னா நீ அவரிடத்த தனித்து பேசணும். அதை தாண்டி நம்ம தனித்து பேசாம பொது வெளியிலேயோ இல்ல மற்றவர்கள் மத்தியிலேயோ நம்ம முறுமுறுக்கக்கூடியவர்களாக கலகக்காரர்களாக இருக்கும் பட்சத்துல தேவன் வெறுக்கிற நபர்கள நம்மளும் ஒருத்தங்களா இருப்போம். அப்ப நாம் சிந்தித்து பார்க்கலாம், மோசேவாக ஆரோனாக நமது எக்லீஷியாக்கள்ல தேவ செய்தி வழங்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க, உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை மூப்பர்கள் தேவ செய்தி கொடுக்கறவங்க ஊழியக்காரர்கள் என்ன யோசிச்சிடக்கூடாதுன்னா, அப்ப நமக்கு விரோதமா எந்த சகோதரர்களும் பேசிடக்கூடாதா அப்படின்னு நம்ம யோசிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம மோசே மாதிரி ஆரோன் மாதிரி இருக்கிறோமாங்கிறதையும் நம்ம யோசிச்சுக்கணும். அதே வேளையில அந்த மூப்பர்களோ உதவிக்காரர்களோ இல்ல தேவ செய்தி கொடுப்பவர்களோ அவர்கள் எப்படிப்பட்ட விதத்துல நன்மையானதை செய்யறாங்களா அல்லது ஏதேனும் விதத்துல நமக்கு இடர்பாடு கொடுக்கறாங்களா, நம்ம தனித்து பேசணுமே தவிர மற்றவர்கள் முன்னிலையில பொது வெளியில முறுமுறுத்தல் கூடாது. அந்த கலகங்கள் தேவனுக்கு ஏற்புடையது அல்ல. ஏன்னா இதனுடைய வார்த்தைகளை சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, மாம்சத்தில் நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வழிநடத்தும் சகோதரர்களுக்கு விரோதமாக எழும்புதலும் கலகம் பண்ணுதலும் தேவ பிள்ளைகள் கூடாத காரியமாய் இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பட்சத்துல நம்ம உடன் சகோதரர்களுக்கோ அல்லது வழிநடத்தக்கூடியவர்களுக்கோ விரோதமாக எழும்புதலோ அல்லது கலகம் பண்ணுதலோ நமக்கு அது சரியானது அல்ல. அப்படின்னா நாம அதை செய்யக்கூடாது. அதுதாங்க சொல்றாங்க. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நம்ம எந்த அளவுக்கு நமது எக்லீஷியாக்களின் மத்தியில நம்ம ஜீவிக்கக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு நம்ம பயபக்தி காட்டக்கூடியவர்களாக, எந்த அளவுக்கு சகோதர ஐக்கியத்தின் மத்தியில எனது நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்ப இரண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம். இப்ப மோசே என்ன பண்றாருன்னு பார்க்கும் பொழுது எங்க இருக்கிறாங்க? ரெவித்தீம்ல. இந்த ரெவித்தீம்ல இருந்து அப்படியே மலை ஏறார். மலை ஏறி போய் ஓரேப் அப்படிங்கிற ஒரு மலை கண்மலையில போய் நின்னுட்டு தேவன் சொல்ற, நீ அங்க போய் என்ன பண்ணுப்பா, தண்ணிய வர்றதுக்கு நீ அந்த கண்மலையில உன்னுடைய கோலை அப்படின்னு சொல்றார். என்ன கோல்? ஆரம்பத்துல அவர் அந்த முச்செடி முன்னாடி இருக்கும்போது ஒரு கோல் வச்சிருந்தாரா, அந்த கோலை வச்சு பாம்பா மாற்றினாரா, அதுல இருந்து அப்படியே தொடர்ந்து செங்கடல அந்த கோலால இது பண்ணாரா, அதே கோல் தாங்க, அதே வழிநடத்துதல் தான். கோல் இங்க பாக்குறப்ப வழிநடத்துதல், அந்த வழிநடத்துதல் தான் இப்ப தேவன் நம்மளை எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னு பாக்குறப்ப இந்த ஓரேபு மலை. இந்த ஓரேபு மலையில கண்மலையில அங்க அடி விழுகுது. அந்த அடி விழுந்ததின் மூலமாக அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஓரேபு மலைக்காக தான் அவர் என்ன பேர் வைக்கிறாரு? மாசா மேரிபா அப்படிங்கிற பேர் வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க அவர்கள் அங்க தண்ணீர் குடித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா மாறால தண்ணீர் கசப்பா இருந்துச்சு, அது மதுரமா மாறுச்சு. அந்த தண்ணீர் வேற. இந்த தண்ணீர் பாக்குறப்ப கண்மலையிலிருந்து ஒரு தண்ணீர் இவர்களுக்கு அங்க கிடைக்கக்கூடியதாக இருக்குன்னு பாக்குறோம். அப்ப மாறால தண்ணீர் கசப்பா இருந்துச்சு, அது மதுரமா மாறுச்சு.
அந்த கசப்பு அந்த மதுரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, உலகத்தினுடைய சத்தியங்கள் அல்லது உலகத்தினுடைய காரியங்கள் மத்தியில மெய் சத்தியமானது நமக்கு எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா மாபெரும் ஸ்லாக்கியம் கொண்டதாக. முதல்ல புரிஞ்சுக்க முடியல தான், அதை ஏத்துக்க முடியல தான், ஆனா ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல அது நமக்கு எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாத ஸ்லாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனா இங்க கண்மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் இங்க எதை அடையாளப்படுத்துதுன்னா 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:4. 1 கொரிந்தியர் 10:4. எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. பாத்தீங்களா, ஞான கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தண்ணீர். ஆனா நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும் அது யாரை அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவனுடைய உடன் பங்காளிகளாக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, அவருடைய விலையேற பெற்ற ஈடுபலியின் சத்தியத்தின் புண்ணியத்தின் மூலமாக பங்கடைதலை இங்க நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு எண்ணிலடங்கா வாக்கு தத்தங்கள் வச்சிருக்கிறார். அந்த எண்ணிலடங்கா வாக்கு தத்தங்கள்ல அந்த சத்தியங்கள்ல மிகவும் ஸ்பெஷல் எதுதான்னா அந்த ஈடுபலி தான். அந்த ஈடுபலியினுடைய மாபெரும் அந்த ஸ்லாக்கியத்தை இந்த சபை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ருசிச்சு பார்ப்பாங்களாம். படிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல, ருசிச்சு பார்ப்பாங்களாம். ஏன்னா இந்த ருசி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நீங்க இங்க கண்மலை அடிக்கக்கூடிய காட்சியில யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கண்மலை அடிக்கப்படுகிறது. அதே மாதிரி மோசே என்ன பண்ணுவாருன்னா அங்க கானானுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சூழல் அங்க கடந்து போகுது. அந்த அதே மாதிரியான சூழல் அங்க கடந்து போகும் பட்சத்துல அங்க கண்மலையின் இடத்துல தேவன் என்ன சொல்லுவாருன்னா பேசு. ஆனா அந்த பேசு அப்படின்னு சொன்ன இடத்துல அவர் மோசே என்ன பண்ணிடுவாருங்க, அடிச்சிருவார். அந்த அடித்ததின் நிமித்தமாகத்தான் தேவன் என்ன பண்ணுவாருன்னு பாக்குறப்ப மோசேவை கானானுக்குள்ளாக அங்க அனுமதிக்கல அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த கண்மலை கிறிஸ்துவ அடையாளப்படுத்துதுன்னா இந்த 2 சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய 2 விதமான வருகையை அடையாளப்படுத்துது. முதலாம் வருகை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கண்மலையாக இருந்து அடி வாங்குறார். என்ன அடி? அங்க சிலுவை மரணம், சிலுவையினுடைய காட்சி. அதுல அவர் மாபெரும் ஒரு இரட்சகராக, மீட்கும் பொருளாக தன்னை இழக்கணும். இந்த ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை இரட்சகராக அவர் கொடுக்கணும். இதுதான் முதலாவது யாத்திராகமம் 17 சொல்லப்பட்டிருக்கிற அங்க கண்மலையை அடிக்கக்கூடிய ஒரு காரியம் சித்தரிக்கப்படுகிறது. ஆனா 2வது சம்பவத்துல பேசுங்கிறப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருந்து அவர் அடி வாங்க போறதில்ல, அவர் மீண்டுமா இன்னொரு மீட்பை கொடுக்க போறதில்ல, அதற்கு பதிலாக ஜனங்களை மீட்டெடுக்க போறார் என்பதை தான் அங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 2ஆம் வருகையில அவர் பேச வேண்டிய நேரத்துல அங்க மோசே அங்க அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நிழல்ல காண்பிச்சதுனாலதான் இது தேவன் சொல்லிட்டதுக்கு முரண்பட்டு இவர் செஞ்சுட்டாருன்ட்டு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு காணான நீ பாத்துக்கலாம்ப்பா, ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்ட்டு அங்க தேவன் தடை செய்துட்டார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு விதத்துல இவங்க ஓரேபு மலையில இந்த கண்மலையை அடிக்கிறாங்க. இந்த கண்மலையின் மூலமாக அங்க சத்தியம் தண்ணீர் குடிக்கிறாங்க. இது நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற ஈடுபலியின் சத்திய புண்ணியத்துல நாம் ருசி பார்ப்பதும், இதன் மீது தியானம் கொடுப்பதும், அதன் மீது இன்னும் அதிகமாக நமது வாழ்க்கையில அப்பியாசப்படுத்திய ஒரு வாழ்க்கை வாழ்வதும் தான் தேவன் இங்க பிரியப்படக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நம்ம இந்த சூழல்களின் மத்தியில நாம் எப்பேற்பட்டவர்களாக, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியினுடைய கண்ணோக்கத்துல கவனம் கொடுக்கிறவர்களாகவும், அந்த ஈடுபலியின் ரத்தத்தின் மீதான விசுவாசத்துல எந்த அளவுக்கு உறுதியுள்ளவர்களாகவும் கிரியைகளிலும் காண்பிக்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே,
அப்ப இப்பேற்பட்டதான இந்த ஒரு நிழல்ல யாத்ராம் 17ஆம் அதிகாரம் 1-7 வரையிலான வசனங்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ரெவித்தீம்ல ஏறெடுத்த அந்த போராட்டம், அந்த போராட்டத்தின் மத்தியில அவர்கள் செய்திட்ட முறுமுறுப்பு, அந்த முறுமுறுப்பின் மத்தியில தேவன் கொடுத்துட்ட கண்மலையினாய தண்ணீர் அங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியினுடைய சத்தியத்தினுடைய ருசி பார்த்தல அடையாளப்படுத்துது அப்படிங்கறத கூட இங்க நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்ப தொடர்ந்து அங்க என்ன நடந்தது வசனம் வாசிக்கலாம். யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8-16 வரையிலான வசன பகுதிகள். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்படு, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையிலே அமலேக்கியர் மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்து அதன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஒரு பக்கமும் மற்றொருவன் ஒரு பக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரையிலும் ஒரே நிலையாக இருந்தது. யோசுவா அமலேக்கியும் அவன் ஜனங்களையும் பட்டை கற்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவியில் கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழே இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கியரின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அப்ப இந்த வசன பகுதிகள்ல ஒரு யுத்தத்தை பத்தி சொல்லப்படுது. அந்த யுத்தத்துல தொடர்ந்து அவர்கள் ஜெயம் பெறாங்க. அங்க ஜெயம் பெறுவது கூட எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, மோசே கரங்களை உயர்த்தி பிடிச்சிருந்தார் அப்படின்னா அங்க என்ன நடக்குதுங்க? இஸ்ரேல் ஜனத்துக்கு ஜெயம் கிடைக்குது. ஒருவேளை அவர் கையை இறக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்துட்ட அமலேக்கியர்களுக்கு ஜெயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மாத்திரமல்ல, இதனுடைய இறுதியில சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய வரைக்கும் இது தொடரக்கூடியதாக இருக்குது. அப்ப யோசுவா இதுல என்ன ஆகுறாருன்னு பாக்குறப்ப அமலேக்கியரை முறியடிக்கிறாரு. பின்பதா தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த அமலேக்கியரை என்ன ஆனாலும் சரிப்பா, அவங்கள நீங்க என்ன பண்ணாதீங்க, வானத்திலையும் வானத்தின் கீழும் எந்த ஒரு இடத்துலயும் அவங்க இல்லாதபடி அவங்கள முற்றிலுமா நீங்க என்ன பண்ணுங்க, கொலை செஞ்சிருங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர் ஏன் இப்பேற்பட்ட விதத்துல அமலேக்கியர் தேவன் அவர் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறாரு? அந்த யுத்தத்துல நடந்துட்ட சம்பவங்களும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகி இருக்கிற நமக்கு எப்பேற்பட்டதான படிப்பினைகள் இருக்கு என்பதை தேவனுக்கு சுத்தம் இருந்தா நாமும் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த நாளிலும் கூட இந்த ஒரு வனாந்தர பிரயாணத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஒரு 7ஆம் நாள், அந்த 7ஆம் நாள் அவர்கள் எப்படி கடைபிடிக்கிறதுக்கு கட்டளைகள் கிருபையாக கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நமக்கு எப்படிப்பட்டதாக ஓய்வு நாள் என்பது எல்லா தேவனோடு உடன்படிக்கை எடுத்து நம் மரண பரியந்தம் வரைக்கும் அது இளைப்பாறுதலின் சமாதானத்தின் ஒரு காலமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அதை எந்த அளவுக்கு நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க ரெவித்தீம்ல அங்க தண்ணீர் பஞ்சம் கிடைக்குது. இந்த தண்ணீர் பஞ்சத்தின் மத்தியில ஜனங்களுடைய முறுமுறுப்பு, அந்த முறுமுறுப்பின் மத்தியில ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்டதாக படிப்பினை பெற்றுக்கொள்றாங்கிறத பார்த்தோம். அது மாத்திரமில்ல, தொடர்ந்து அந்த கண்மலையினுடைய தண்ணீரை அவர்கள் பெற்றுக்கொள்றாங்க ஓரேப்ல. இது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலினுடைய புண்ணியத்தை ருசி பார்த்து அதை அவருடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறாங்க என்பதை பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல கூட நம்ம இந்த ஒரு
கண்மலையை குறிச்சும் ஜனங்களுடைய முறுமுறுப்பை குறிச்சும் அதன் மத்தியில் இருக்கக்கூடிய நமக்கு உண்டான ஒரு மாபெரும் எச்சரிப்பையை கூட தேவன் நமக்கு பார்ப்பதற்கு தியானம் பண்ணுவதற்கு கிருபை பாராட்டினார். பிதாவாகி தேவனுக்கு நம் கர்த்தரின் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதரர்களுக்கும் கூட கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன்.